வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு அப்படியே டார்ச்சரா இருக்கு. எனக்கு எனக்கு எப்படியாவது அகிலா மட்டும் கொடுத்துருங்கன்னு அப்படியே ஓன் கத்தணும் போல இருக்கு. ஒரு சின்ன குடிசையா இருந்தாலும் அவ கூட சிம்பிளா சந்தோஷமா மனசார நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழணும், அது போதும். ஆனா இது எதுவுமே நடக்காதுல்ல. நான் இந்த மாதிரியே காலம் பூரா என் வாழ்க்கை முழுக்க இப்படியே நடிச்சுட்டே இருக்கணும்ல. இல்ல கதிர், நிச்சயமா இல்ல. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. நான் அதை நிறுத்திடுவேன். எப்படி எப்படி அண்ணி நிறுத்துவீங்க? அதை இப்போ என்கிட்ட கேட்காத. இப்போ என்னால உன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அந்த கேள்விக்கு என்கிட்டயே பதில் இருக்க. நீ கல்யாணத்தை நிறுத்திடலாம், அது ரொம்ப ஈஸி தான். நீங்க தேடுற மாதிரி கஷ்டப்பட்டு ஆதாரத்துல தேட வேண்டியதில்லை. இப்போ இந்த செகண்டே நான் கீழே போய் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க முடியாது அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஆனா அடுத்த செகண்ட் நான் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கணுமே. என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியாது கதிர். ஆனா கண்டிப்பா உன்னை இந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்தி கொண்டு வருவேன். அண்ணி, கல்யாணம் நாளைக்கு. இவ்வளவு நாள் முயற்சி பண்ணி உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? நானும் அகிலாவும் சேரவே கூடாதுன்னு என் தலையெழுத்து போல. கதிர், எல்லார்கிட்டயும் சொல்றதா நான் உனக்கும் சொல்றேன். உனக்கும் அகிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது இப்போ அவசியம் கிடையாது. அது ஒரு ரெண்டாவது விஷயம் மட்டும்தான். ஆனா இந்த பிரச்சனையில இருந்து, இந்த கொலைப்படியில இருந்து எப்படியாவது உன்னை வெளியில கொண்டு வரணும். அகிலா உன் லைஃப்ல வராளோ இல்லையோ, மேகனா வரக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்னு உன்னுடைய கேள்வி நியாயமானதுதான். ஆனா நீ தாலி கட்ட போற கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நான் நிறுத்துவேன். எப்படி தெரியாம தான் கேக்குறேன். அன்னைக்கு நான் அகிலாவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது தடுத்த மாதிரி இந்த மேரேஜை நிறுத்துறது ஈஸி நினைச்சிட்டீங்களா? அண்ணி, ஏன் அப்போ ரெஜிஸ்டர் மேரேஜை தடுத்தீங்க? அன்னைக்கு மட்டும் நான் நினைச்ச மாதிரி அகிலாவை கல்யாணம் பண்ணிதேன்னு வைங்க, நான் அந்த பாருக்கே போயிருக்க மாட்டேன். அந்த கொலை நடந்திருக்காது. எல்லாமே உங்களால தான். நீங்க தான் எங்க ரெஜிஸ்டர் மேரேஜை நிறுத்தி தப்பு பண்ணிட்டீங்க. அண்ணி, இப்ப எனக்காக இவ்வளவு போராடுறீங்க. ஆனா அப்ப மட்டும் ஏன் என்ன பிடிக்கல? அன்னைக்கு ஏன் அகிலாவை கல்யாணம் பண்ணி கூடாம தடுத்தீங்க? என்ன பேசுற கதிர்? உன்னை பிடிக்காம நான் எதுவுமே பண்ணல. கல்யாணத்தை விட முக்கியமா லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அகிலாவை நம்பிதான் எங்க குடும்பமே இருக்கு. அப்ப நான் அதை தாண்டா யோசிச்சேன். நீ எதுவுமே யோசிக்காம சில விஷயங்கள் பண்ணப்போ எனக்கு உன் மேல கோவம் வந்துச்சுதான். அது உண்மைதான். அதுக்காக அகிலாவுக்கு நீ தகுதியானவன் இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கும் அகிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம்னு நினைக்கிற அத்தையோட குணத்துல ஆரம்பிச்சு நிறைய காரணங்கள் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தினதும் சரிதான். இந்த கல்யாணத்தை நிறுத்த போறதும் சரிதான். இப்ப உங்க ரெண்டு பேரோட மனசு எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க காதலை நான் மதிக்கிறேன். அந்த காதல் கை கூடுறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் காத்திருக்க தயாரா இருக்கீங்கல்ல, அந்த உணர்வை நான் மதிக்கிறேன். மகா, கதிரை கூட்டிட்டு வா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் நிச்சயமா சொல்றேன் கதிர், நான் இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்துவேன். நீ ஜெயிலுக்கும் போக மாட்ட. எந்த கேள்வியும் கேட்காம என்ன நம்பு. இப்ப வா, யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. வந்து நலங்கு வச்சுக்கோடா. வா. சரி அண்ணி. அகிலா, நீ ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆனதும் இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை தான் போடணும்.
இனிமே என் வாழ்க்கையில நீ வெறும் நினைவா மட்டும்தான் இருப்பல்ல கதிர். ஆனா உன் வாழ்க்கையில நான் அப்படி கூட இருக்க மாட்டேன். நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல அகிலான்னு துரத்தி துரத்தி காதலிச்சியேடா. நீ சொல்லும் போது புரியாத உன்னோட லவ் எல்லாமே நீ இல்லன்றப்ப புரியுது எனக்கு. எப்படி என்னோட மிச்ச வாழ்க்கை வாழ போறேன்னே தெரியல. என் கதிர் இன்னொருத்தி கழுத்துல தாலிய கட்டிட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துருவியாடா? நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு ஓகே தான். ஆனா எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீயும் சந்தோஷமா இருக்க போறது இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. நான் என்னடா பண்றது? ஏய் அகிலா, என்னடி? சரி அழாத. அங்க கதிர் கல்யாணத்துக்கு பந்தக்கால்லாம் வச்சிருப்பாங்கல்ல கோகிலா. இப்ப அவனுக்கு நலங்க கூட வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. இந்த விஜய் இன்னும் கால் பண்ணாம இருக்கா? பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியலையே. இப்ப நான் எப்படி அவளை காண்டாக்ட் பண்றது? அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? வச்சிருப்பாங்க. நிறைய சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருப்பாங்க. எல்லாரும் கதிருக்கு சந்தனம் எல்லாம் பூசுவாங்க. திவ்யா அந்த பூவெடு கொடு. வெண்ணிலா வாமா.